சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/8/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி இரவு 11:15 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்றைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:35 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 9:35 வரை, அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 11:15 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பாலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள விநாயக பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று எம்பெருமானை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் நம்முடைய தேசிய கொடியை வடிவமைத்த இந்த பிங்களி வெங்கையா அப்படின்னு சொல்லுவா அவர்களுடைய பிறந்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:58 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:32 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 3 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:57 முதல் 6:32 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:15 முதல் 1:49 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:23 முதல் மாலை 4:57 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:41 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:59 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா யார் முட்டாள் அப்படிங்கிற ஒரு தலைப்புலதான் ஒரு கதையை பார்க்க போறோம். அதாவது ஒரு ஊர்ல ஒரு மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர் ஒருவர் இருந்தாராம். நிறைய பேருக்கு எல்லாருக்குமே இந்த பொருளாதார ரீதியாக அட்வைஸ் எல்லாம் கொடுப்பா. நிறைய பேர் கேட்பா, நான் எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், எனக்கு இது சரியா வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்பா. இது போக ஒரு கல்லூரியிலே ஒரு பேராசிரியராகவும் இருந்தாராம். ஒரு பொருளாதார துறையிலே ரொம்ப பெரிய ஒரு பேராசிரியராக இருந்துட்டு இருக்கார். எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்கிறார். எல்லாருமே ஒரு பினான்சியல் டிஃபிகல்ட்டின்னு வரும்பொழுது, எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது நான் எப்படி கடன் வாங்கணும், அந்த கடனை நான் திருப்பி அடைக்கிறதுக்கு எப்படி சேர்த்து வைக்கணும், என்னுடைய சம்பாத்தியம் எவ்வளோ, நான் எந்த அளவுக்கு நான் கடன் வாங்கலாம், எந்த அளவுக்கு எப்படி திருப்பி அதை விரைவாக அதை செலுத்த முடியும், வட்டி தொகை குறைவாக எப்படி கொண்டு வர்றதுங்கிற மாதிரிலாம் எல்லாருக்குமே அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாராம். இவருக்கு ஒரு பையன் இருந்தானா, அந்த பையன் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற ஒரு பையன், ஒரு சின்ன பையன் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பான். இவரை பார்த்து இவருடைய இவர் மேல் பொறாமை கொண்டவர்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா. அவர்கள் இவன் என்ன இவ்வளவு பெரிய அறிவாளியா, இவன் எல்லாருக்கும் இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கானே, இவனை எப்படியாவது முட்டாள் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சுட்டே இருப்பா. எப்படிடா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த அவருடைய பையன் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரா இல்லையா, அந்த பையனை இவர்கள் உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்லி பார்த்து அந்த பையனை வைத்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். எல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க. தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு போய் அந்த பையனை அழைச்சிட்டே போய் அவங்க அப்பாட்ட போய் நின்னாங்களாம். அதான் இந்த பொருளாதார நிபுணர்கிட்ட போய் நின்று, நீங்க தான் இந்த உலகத்திலேயே பெரிய புத்திசாலி மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பொருளாதார நிபுணர்னு சொல்லி நீங்க எல்லாருக்கும் பினான்சியல் அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, பெரிய கல்லூரி பேராசிரியர் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிறீங்க. ஆனா உங்க பையனை பாருங்க, ஒரு அடிமுட்டாளாக இருக்கிறான் உங்க பையன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்.
அப்படியா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறார். என் பையன் அடிமுட்டாளா, எதை வைத்து நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்களே, எல்லாருக்கும் நீங்க எது பெருசு எது வசதி எல்லாம் அட்வைஸ் கொடுக்குறீங்க, ஆனா உங்க பையனுக்கு சொல்லி தரல போல இருக்கு. அவனை கேட்டா அவனுக்கு தங்கம் பெருசா வெள்ளி பெருசான்னே தெரியல, அவன் வந்து தங்கத்தை விட வெள்ளிதான் பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ஒன்னும் புரியல. இல்லையே, என் பையனுக்கு தங்கம் தான் பெருசுன்னு தெரியுமே அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்களே அவனை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த பையனை கூப்பிட்டு, ஏன்பா தங்கம் பெருசா வெள்ளி பெருசா அப்படின்னு சொல்லி அப்பா வந்து பையனை கூப்பிட்டு கேட்கிறார். பையன் அப்படி திரும்பி பார்க்கறான். பார்த்தா இவன் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய தன்னுடைய தகப்பனாருடைய தொழில்முறை விரோதிகளை பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு என்னங்கிறது புரிஞ்சிருச்சு. சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, அப்பா தங்கம் தான் பெருசுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னானாம். உடனே இவங்களுக்கு பக்கத்துல இருந்தவங்களுக்குலாம் ஒரே ஷாக்கா அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்ப இந்த அப்பா கேட்கிறார், பின்ன என்ன ஆச்சு, இவங்க ஏன் அப்படி சொல்றாங்க, உன்னை பார்த்து வந்து நீ ரொம்ப முட்டாள் அப்படின்னு சொல்றாங்களேன்னு சொன்ன உடனே அந்த பையன் சொன்னானா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த மாமா என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு வந்து கையில வச்சு காமிச்சாரு. கையில வந்து 2 காயினை காமிச்சாரு. ஒண்ணு பார்த்தா வெள்ளியினால் ஒரு பெரிய ஒரு 10 கிராம் காயின் அப்படிங்கிறது கையில இருந்தது. வெள்ளியினாலான ஒரு 10 கிராம் காயின்களை வச்சிருந்தாரு. இந்த பக்கம் பார்த்தா தங்கத்தாலான ஒரு சிறிய, அது வந்து பார்த்தோம்னா ஒரு 1/2 கிராம் கூட இருக்காது, ஒரு சின்ன காசு அப்படிங்கறத கையில வச்சிருந்தாரு. அவர் என்கிட்ட கூட்டி என்ன கேட்டாருன்னா, இது 2த்துல எது வசதியோ அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வந்து இந்த 10 கிராம் காயினை விட இந்த தங்கத்தாலான 1/2 கிராம் காயின் தான் ரொம்ப வந்து விலையில அதிகம்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலும் கூட நான் வந்து இந்த வெள்ளிக்காயினை தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, எது உனக்கு பெருசோ அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் வெள்ளிக்காயினை எடுத்துக்கிட்டேன். அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தா, தினந்தோறும் இதே பழக்கமாகி விட்டது. இவர் என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி என்கிட்ட இந்த மாதிரி காயினை காமிப்பாரு. இதுதான் பெருசுன்னு நான் சொன்ன உடனே வெள்ளிக்காயினை கொடுப்பாரு, நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட இதோட வந்து என்கிட்ட 100 காயின் வெள்ளிக்காயினே சேர்ந்துருச்சு. 100 காயின்னா எவ்வளவு ஆச்சு? 10 கிராம் காயின் 100 காயின்னா எவ்வளவு ஆச்சு? 1000 காயின், கிட்டத்தட்ட 1 கிலோ வெள்ளிங்கிறது என்கிட்ட சேர்ந்துருச்சு. இப்போ இதே நான் வந்து அன்னைக்கு தங்கம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு அந்த 1/2 கிராம் காயினை நான் எடுத்திருந்தேன்னா, அந்த 1/2 கிராம் காயினோட இவர் வந்து என்னை விட்டுட்டு இருப்பார் இல்லையா? டெய்லி அதை கொடுத்துருக்க மாட்டார் தானே. என்கிட்ட இப்போ 1 கிலோ வெள்ளிங்கிறது சேர்ந்திருக்காது தானே. இன்னைக்கு 1 கிலோ வெள்ளியினுடைய விலை என்ன, வெறும் 1/2 கிராம் தங்க காயினுடைய விலை என்ன, இப்போ யார் முட்டாள்ங்கிறத நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே கேட்டானாம். ஆக இது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒரு சில இடங்களிலே நாம் முட்டாளாகவும் நடிக்க வேண்டி இருக்கிறது. அதிக பிரசங்கித்தனமாக பேசக்கூடாது. இடம் பொருள் ஏவல் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே நம்ம ஒருத்தர் டாமினேட் பண்ற மாதிரி, தனக்குத்தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒருத்தர் பேசுறாருன்னு சொன்னா, அந்த சபையிலே நாம் அமைதியாக இருந்து விட வேண்டும். யார் முட்டாள் என்பதை நம்முடைய செயல்களும் நம்முடைய நடத்தைகளும் தான் நிச்சயமாக தீர்மானிக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.